11ஆம் இடத்து குரு 11ஆம் இடம்ங்கிறது ஒரு லாபஸ்தானம். அந்த இடத்துல குரு வரும்போது நிறைய நன்மைகள் நடக்கும். ஏன்னா 8ஆம் இடத்து சனி 2ஆம் இடத்தை பார்க்குறாரா, அப்போ கையில் பணம் நிற்காது. இந்த கையில் பணம் வரும்போதே அதை கரெக்டாக ப்ராப்பராக கேது தசை நடக்கிறவங்க, தேய்பிரை சந்திர தசை நடக்கிறவங்க, சுக்கிர தசை நடக்கிறவங்க, சுக்கிரனுமே ஏதாவது ஒரு சுபர்களோட பார்வை இருக்கணும், அப்போ தான் நன்மை செய்யும். புதன் தசையும் கொஞ்சம் இதில் சேர்த்து. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம். நான் உங்கள் லட்சுமி நாராயணன். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு சிம்ம ராசிக்கு 2025 5 புதிய மாற்றங்கள் நிகழப்போகுது. 5 புதிய மாற்றங்கள் என்னெல்லாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் 2 பாசிட்டிவான மாற்றம், 2 நெகட்டிவான மாற்றம். இந்த மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வருட கிரகநிலையோட இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும். அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு செக்ஷனுக்கு முன்னான டைம் ஸ்டாம்பும் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்னைக்கு வீடியோக்கு போயிடலாம். அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம். சொன்னபடியே 2025 பிறந்தாச்சு. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஜனவரி வந்திருக்கும். இந்த 2025 சிம்ம ராசிக்காரர்கள் அஷ்டமத்து சனியில் பாதிக்கப்பட போறீங்களா, அல்லது அஷ்டமத்து சனியில் நிறைய நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் எழ ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா உங்களுக்கே தெரியும், வரக்கூடிய மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சி நடக்க போது. அந்த சனி பயிற்சியில் சனி பகவான் 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு, அதாவது அஷ்டமத்து சனியாக போக போகிறார். ஸோ இந்த அஷ்டமத்து சனியில் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும், அதுக்கு முன்னால் இந்த வருடத்தைய டோட்டலான கிரகநிலையை நம்ம பார்த்துடலாம். வருட கோள்கள்னு சொல்லக்கூடிய குரு, சனி, ராகு, கேதுகள் எப்படி இருக்காங்க. குருவை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போறாரு. சனி சொன்னபடியே 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போறாரு, அஷ்டமத்து சனியா. அப்புறம் ராகு 8ல இருந்து 7க்கு வராரு, அது ஒரு நல்ல விஷயம். கேது 2ல இருந்து ராசிக்கு போறாரு, இதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். அந்த 4 கிரகங்கள்ல ஒரு கிரகம் மட்டும்தான் பாதிக்கப்படுது, சனி. ஆனா சனியோட வீரியம் அதிகமா இருக்கும் எப்போதுமே. அதை வச்சுதான் இந்த 5 புதிய மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த 2025 சிம்ம ராசிக்கு நடக்க போகுது. அதுல ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் வந்து 2 மாற்றங்கள், சரிங்களா? அது என்னன்னா அப்படின்னா, முதல் மாற்றம் புதிய வேலை அல்லது புதிய தொழில் உங்களுக்கு அமையும் இந்த வருடம். 11ஆம் இடத்து குரு, 11ஆம் இடம்ங்கிறது ஒரு லாபஸ்தானம். அந்த இடத்துல குரு வரும்போது நிறைய நன்மைகள் நடக்கும். ஆனா அஷ்டமத்து சனி வர்றதுனால அந்த நன்மைகளை முழுசா நம்மளால அனுபவிக்க முடியாம போகலாம். அந்த நன்மைகள்ல ஒண்ணுதான் இந்த புதிய வேலை கிடைக்கிறது. அதே மாதிரி நீண்ட நாள் தொழில சங்கடப்பட்டு இருக்கவங்களுக்கு ஏதோ ஒரு புதிய ஒரு தொழில் அல்லது உங்களோட ப்ராடக்ட் ஏதாவது ஒன்று கிளிக் ஆகும், அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அதே மாதிரி நீண்ட நாள் அந்த ஒரு ரெகக்னேஷன் இல்ல, ஒரு போராட்டமா இருக்கு, வேலை சரியான ஒரு அந்த ஜாப் செக்யூரிட்டி இல்ல, ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். ப்ரமோஷன் மாதிரியான விஷயங்கள் கூட கிடைக்கும். இது முதல் பெரிய மாற்றம் சிம்மராசியை பொறுத்தவரை. 2வது பெரிய மாற்றம் அப்படிங்கிறது இதுவும் பாசிட்டிவ் தான், வெளிநாட்டு பயணங்கள். இப்போ உங்களுக்கு வந்து உதாரணத்துக்கு சர ராசியில இருந்த ஏதாவது ஒரு கிரகத்தோட தசை நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடுன்னு இல்ல, உங்க சொந்த ஊரை விட்டு, உங்க பூர்வீகத்தை விட்டு தள்ளி போகக்கூடிய ஒரு அமைப்புகள். உங்களுக்கு இயல்பாவே லக்னாதிபதி நல்லா இருந்தாருன்னு வைங்களேன். லக்னாதிபதி நல்லா இருக்கிறது அப்படிங்கிறது எக்கச்சக்கமான விதிகள் இருக்கு, அதை நான் உங்களுக்கு சொல்லி குழம்பல. நீங்க வந்து உங்க ஜாதகத்தை பார்க்கும்போது லக்னாதிபதி ஏதாவது ஒரு சுபர்களோட வீட்டில் இருந்தாலோ அல்லது சுபர்களோட பார்வையில் இருந்தாலோ உங்களுக்கு வந்து லக்னாதிபதி நல்லா இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி லக்னாதிபதி இயல்பாவே நல்லா இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு உங்க பூர்வீகத்தை விட்டு தள்ளி கொண்டு போயிடும். 7.5 சனி காலகட்டங்களா இருக்கட்டும், இல்ல அஷ்டமத்து சனி காலகட்டங்களா இருக்கட்டும், இந்த மாதிரியான காலகட்டங்கள் அப்படிங்கிறது லக்னாதிபதி நல்லா இருக்கிறவங்களுக்கு சொந்த ஊர்ல வச்சிருக்காம வெளியூர் வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டுரும். இது ஒரு பாயிண்ட். அதனால இந்த வருடம் வெளிநாட்டு பயணங்களுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். நீங்க வந்து 2025 ஜூன் ஜூலை மாதங்கள்ல பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த 2ம் பெரிய மாற்றங்கள், பாசிட்டிவான விஷயங்களை பொறுத்த வரைக்கும். 3 நெகட்டிவான மாற்றம்னு சொல்றேன் இல்லையா, அது அடுத்தது நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். 3வது பெரிய மாற்றம் அப்படிங்கிறது வேலை பளு அதிகரிக்கும். இது வந்து கடந்த வருடமே நீங்க வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. 10 நாள்ல முடிகிற விஷயம் வந்து 20 நாள்ல முடியும். அதே மாதிரி அலைச்சல், ஒரு அட்டம்ப்ட்ல செய்யற விஷயங்கள் 3-4 அட்டம்ப்ட்ல கூட முடியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கும். அதே மாதிரி முதல்ல சொன்னபடியே வேலை பளு, அதிக நேரம் வேலை செய்யறது, அதனால ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனைகள் வர்றது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த 2025 இந்த அஷ்டமத்து சனியினால அதிகரிக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களோட வேலையை சரியான நேரத்தில் சரியான விகிதத்தில் செஞ்சுட்டு வர்றதை மட்டும் நீங்க என்ஷூர் பண்ணிக்கோங்க. அதனால வேலைப்பளு அதிகமாக தான் இருக்கும். அதை எப்படி நம்ம டேக்கிள் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஆரம்பத்திலேயே வகுத்துக்கணும். இதுதான் 3வது பெரிய மாற்றம் 2025 சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும். அப்புறம் 4வது பெரிய மாற்றம் அப்படிங்கிறது அசிங்கம், அவமானம். ஸோ இதுவும் நீங்க கடந்த ஒரு வருடமாவே கொஞ்சம் உணர ஆரம்பிச்சிருப்பீங்க. தேவையில்லாத விஷயங்களுக்கு நம்மளை சுத்தியே பழி வரும்.
வரும். நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கவே மாட்டோம், மற்றவன் யாராவது ஒருத்தர் செஞ்சுட்டு போயிருப்பாங்க, ஆனா பழி மட்டும் நம்ம மேல வரும். ஆனா நம்ம பண்ண நல்ல விஷயங்களுக்கு கிரெடிட் வந்து இன்னொருத்தர் வாங்கிட்டு போவார். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் 2024 மிடில் இருந்தே நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. அது 25லயும் தொடரும். 25ல கொஞ்சம் வீரியமாவே இருக்கும். ஏன்னா அட்டமத்து சனி அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா இந்த அவமானத்தை கொடுக்கறது தான். சிம்மராசிக்கு பொதுவா இந்த அசிங்கம் அவமானம்லாம் பிடிக்காது. ஒரு இடத்துல மரியாதை இல்லைனாலே அங்க வந்து நீங்க இருக்க மாட்டீங்க. மரியாதை குறைவா நடத்தக்கூடிய நபர்களையும் உங்களுக்கு பிடிக்காது. அந்த மாதிரியான சமயத்துல சுத்தி இருக்கிறவங்க அவ்வளவு பேருமே அந்த மாதிரியா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த சூழ்நிலை உங்களோட நல்ல சூழ்நிலை கூட அந்த மாதிரியான ஒரு மரியாதை குறைவான சூழ்நிலையா இருக்கிற அந்த ஒரு வாய்ப்புகளும் இந்த 2025ல இருக்குது. என்னோட சஜஷன் என்னன்னா, இந்த வருடம் மட்டுமாவது நீங்கள் அந்த மரியாதை எதிர்பார்க்கக்கூடிய அந்த எக்ஸ்பெக்டேஷனை தள்ளி வச்சிருங்க. அந்த எதிர்பார்ப்புகளை தள்ளி வச்சிட்டீங்கன்னா ஈஸியா இந்த 2025 கடந்துட முடியும். அதுக்காக நீங்க வந்து மரியாதை குறைவான இடத்துல நீங்க தொடர்ந்து வாழுங்கன்னு நான் சொல்ல வரல. முடிஞ்ச அளவுக்கு அதுல இருந்துட்டு முடியாத பட்சத்துல மட்டும்தான் விலகணும் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சச்சரவுகள் அப்படிங்கிறது வரும். அது உங்களை சுத்தியே வரும். இந்த கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள்னு சொல்றோம் இல்லையா? ஈவன் நம்மளோட குடும்பத்துல நம்மளோட ரொம்ப நெருங்கின நண்பர்கள், ரொம்ப நெருங்கின ரத்த உறவுகள் கூட சின்ன சின்ன சச்சரவுகள், சின்ன சின்ன ஏதாவது சண்டைகள், முரண்பாடுகள் வரலாம். இதை நான் ஏன் இந்த ஆரம்பத்திலேயே சொல்றேன், ஏன் நெகட்டிவா நம்ம வந்து இவ்வளவு ரொம்ப ஒரு ஃப்ளஷியா சொல்றோம் அப்படின்னா, அதுக்கான காரணம் அதுக்கு நம்ம தயாராகிக்கணும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நம்ம மனதளவில் தயாராகிக்கணும். அப்பதான் அந்த தருணம் வரும்போது நம்மளால கரெக்டா ஆக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக. எந்த பாயிண்ட்ல நீங்க வந்து முரண்படுறீங்களோ அந்த பாயிண்ட்லயே நீங்க கட் பண்ணிட்டு வெளியில வந்துடணும். அந்த கான்வர்சேஷனையோ இல்ல அந்த செயலையோ, அந்த ட்ரிகர் பாயிண்ட் எதுங்கிறத எப்போதுமே கவனத்தில் வைக்கணும். 2025 பொறுத்த வரைக்கும் இதை நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக கூட விளக்குறேன். உங்களோட நண்பர்கள், உங்களோட ரத்த உறவுகள், கணவன் மனைவி, அம்மா அப்பா குழந்தைங்க, இந்த மாதிரி நபர்கள்ட்ட நம்ம வந்து ஒரு செயலோ இல்ல நம்மளோட பேச்சு, நம்மளோட கம்யூனிகேஷன்லயோ எக்கச்சக்க முரண்பாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த முரண்பாடுகள் தொடங்கும் போதே அந்த ட்ரிகர் பாயிண்ட் என்னங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதுலயே நம்ம வந்து அந்த கான்வர்சேஷனையோ இல்ல அந்த செயலையோ விட்டு விலகி வந்துட்டோம்னா இந்த கான்ஃபிளிக்ட்டை நம்மளால தடுக்க முடியும், இந்த முரண்பாட்டை தடுக்க முடியும், அல்லது அது சார்ந்த பின்விளைவுகளையும் நம்மளால தவிர்க்க முடியும். இதுதான் இந்த 4வது பெரிய பாயிண்ட். இந்த அவமானம், சச்சரவுகள் உருவாகும், ஆனா அதை தடுக்கிறதுக்கான உபாயமும் உண்டு. ஏன்னா 11ஆம் இடத்து குரு வந்து அதுக்கு நன்மைகளை செய்வார். அப்புறம் 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதுவும் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தான். வீண் விரயங்கள். கையில பணம் வரும். 11ல குரு இருக்கிறதுனால, 5ஆம் அதிபதி என்ன இருந்தாலும் அவர் 11ல இருக்கிறதுனால கைக்கு நிறைய பணம் வரும். தனவரவு அப்படிங்கிறது உண்டு, பரிபூரணமான தனவரவு அப்படிங்கிறது உண்டு. ஆனா வீண் விரயங்கள், ஏன்னா 8ஆம் இடத்து சனி 2ஆம் இடத்தை பார்க்கிறாரா, அப்போ கையில பணம் நிக்காது. இது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த கையில பணம் வரும்போதே அதை கரெக்டா ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ணியோ இல்ல ப்ராப்பரான பிரிசர்வ் பண்ணியோ வைக்கக்கூடிய நடவடிக்கைகள் ஆரம்பத்திலே எடுத்துக்கிறது நல்லது. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். இது வந்து 2025 மட்டும் இல்ல, 25, 26 இந்த 2 வருஷமே இந்த பண வரவுக்கு தடை இருக்காது, ஆனா பண விரயத்துக்கும் தடை இருக்காது. விரயமாகும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, சுப விரயங்களா மாத்தலாம். சுப விரயங்கள்னா உடனே வண்டி வாகனம் எடுக்கிறது, கார் வாங்குறது இல்ல வீடு வாங்குறது கிடையாது. நிறைய பேரோட அறிவுறுத்தல்களும் அதுதான் இருக்கு. நிறைய ஜோதிடர்கள் இப்படி சொல்லி விட்டுறாங்க, அஷ்டமத்து சனி வருதா, 7ரை சனி வருதா, உடனே கடன் வாங்கி ஒரு வீடு வாங்கிருங்க, கடன் வாங்கி ஒரு கார் வாங்கிருங்க. 10-15 வருஷத்தை கெட்டுறது யாரு? அது கண்டிப்பா அது சங்கடம், சரிங்களா? அது கிடையாது. சுப விரயம் அப்படிங்கிறது அது கிடையாது. சுப விரயம் அப்படின்னா ஹெல்ப் பண்றது, தான தர்மம் பண்றது, நம்மளோட சொந்த கோயில்களுக்கு செய்யறது, நம்ம குலதெய்வத்துக்கு செய்யறது, இதுதான் சுப விரயம். சுப விரயம்ங்கிறது நமக்கு செய்யற செலவு கிடையாது, பொது நலத்துக்கு செய்யற செலவு தான் வந்து சுப விரயம். ஒரு 10 பேருக்கு வாரத்துக்கு ஒரு அன்னதானம் கொடுத்து பாருங்க, நம்மளோட குலதெய்வ கோயிலுக்கு ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு செஞ்சு பாருங்க, இல்ல நம்ம பக்கத்துல இருக்க கோயிலுக்கு ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு செஞ்சு பாருங்க, அதுதான் சுப விரயம். அதுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை விட நமக்கு சொந்தமா செஞ்சுக்கக்கூடிய இந்த மெட்டீரியல் வாழ்க்கைக்கு செய்யக்கூடிய சுப விரயங்கள் அப்படிங்கிறது பெருசா இதுல சுப விரயத்துல சேராது. அதனால அதை மனசுல வச்சுக்கோங்க. இந்த வீண் விரயத்தை தவிர்க்கிறதுக்கு இன்னொரு வழி என்னன்னா, ப்ராப்பரான மணி மேனேஜ்மெண்ட், கரெக்டான வரவு செலவு கணக்குகள். ₹1 வருதா, ₹1 செலவாகுதா, அதை கரெக்டா ப்ராப்பரா எழுதி வைக்கணும். நீங்க ஓவர் த பீரியட் அதை வந்து ட்ராக் பண்ணவும் முடியும். நிறைய பேர் அந்த ஒரு விஷயத்தை நம்ம தவற விட்டுருவோம். சில நேரங்களில் வந்து பாத்தீங்கன்னா, பரவாயில்ல இப்போ இருக்கிற அந்த மெட்டீரியல் வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா பணம் கன்சம்ஷன் செலவு பண்றது தான் அதிகமா இருக்கே தவிர சம்பாதிப்பது குறைவா இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம சம்பாதிக்கிறத கரெக்டா வரவு செலவு கணக்கு வச்சிருக்கோமா, அதுக்கு சரியான செலவு தான் பண்றோமா, இந்த மாதிரியான ஒரு ட்ராக் ரெக்கார்ட் அப்படிங்கிறத அடுத்த 2 வருஷம் சிம்மராசிக்காரர்கள் வச்சுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். இந்த 5 வகையான மாற்றங்களையும் 2025 சிம்மராசிக்காரர்கள் சந்திப்பாங்க. இந்த 5 பாயிண்ட்கள்லையுமே வரக்கூடிய விஷயங்கள்ல சில தசைக்காரர்கள் மட்டும் தப்பிப்பாங்க. இப்போ நம்ம நெகட்டிவா சொன்னோம் இல்லைங்களா, அதுல கூட தப்பிக்கிற சில தசைநாதர்கள் உண்டு. அந்த தசை நடக்கிறவங்க யாரெல்லாம் அப்படின்னா, குரு தசை, வளர்பிறை சந்திர தசை, சுபர்கள் பார்வை பெற்ற செவ்வாய் மற்றும் சூரிய தசை நடக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தை நீங்க வந்து கவலையப்பட
கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அஷ்டமத்து சனியெல்லாம் உங்களை ஒன்றுமே பண்ணாது. ஆல்ரெடி உங்களுக்கு வந்து லக்னத்துக்கு ராசிக்கு நல்ல யோக திசைகள் நடக்கிறதுனால பெருசாக கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு வந்து நான் சொல்லக்கூடிய இந்த நெகட்டிவுமே கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும், பாசிட்டிவ் நிறையவே கிடைக்கும். அடுத்தது மத்தியமமாக இருக்கக்கூடிய திசை நடக்கிறவங்க யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேது திசை நடக்கிறவங்க, தேய்பிரை சந்திர திசை நடக்கிறவங்க, சுக்கிர திசை நடக்கிறவங்க. சுக்கிரனுமே ஏதாவது ஒரு சுபர்களோட பார்வை இருக்கணும், அப்போ தான் நன்மை செய்யும். புதன் திசையும் கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம். இந்த 4 திசைகள் நடக்கிறவங்களுக்கு மத்தியமமான பலன்கள் நடக்கும். யாருக்கு ரொம்ப கொடூரமாக கொடுமையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி தசை நடக்கிறவங்க தான் பாவம். சனி தசை ஒரு 50-60 வயசுக்கு மேலே தான் வரும், இருந்தாலும் அது கொடுமையான தசை தான். ராகு தசையும் நம்ம சேர்த்துக்கலாம். ராகுவுக்கு சுபர்களோட பார்வை பெற்றா மத்தியமமாக போயிடும், தீவர்களோட பார்வை பெற்றா கண்டிப்பாக அவங்களும் இந்த வருடம் ஒரு கொடுமையான அஷ்டமத்து சனியை தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு 5 புதிய மாற்றங்களை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். அது போக எந்த தசை நடக்கிறவங்களுக்கு எவ்வளவு % ஆஃப் அந்த பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இந்த அஷ்டமத்து சனியினால் நம்ம கஷ்டப்பட போகிறோம் அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா சிம்மராசிக்காரர்கள், அவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே போன்ற ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.